குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். 11 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. கடந்த 11 ஆண்டு காலமாக இந்த கஞ்சி வார்க்கும் பணி தொடர்ந்து நடைபெறுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படும். மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். சிவராமபுரம். மதியத்தில் இங்கே கஞ்சி வார்க்கப்படுகிறது. மதியம் வியாழக்கிழமை என்று கஞ்சி வார்க்கப்படுகிறது. மதியம் வியாழக்கிழமை என்று வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மதியம் வியாழக்கிழமை என்று அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மற்ற வாரங்களில் வியாழக்கிழமை வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை அன்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம். சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். குருவாழ்க குருவே துணை, குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மற்ற வாரங்களில் வியாழக்கிழமை என்று அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம். சிவராமபுரம். கும்பகோணம் மயிலாடுதுறை செல்லும் சாலையில்.
இந்தன போ அங்கேயோ நின்று சாப்பிடு. திட்ட போகிறான்னு யாரும். இந்தன போய் சாப்பிடியா. உன்னதான் சொல்கிறேன். சிவராமபுரம் குருவாழ்க குருவே துணை. சிவராமபுரம் நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம், பாலாபிஷேகம் பண்ணலாம், ஆரத்தி எடுக்கலாம், பாலாபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை. வாரம் கஞ்சி வார்க்கப்படுகிறது வியாழக்கிழமை. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் 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 சாய். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். நீங்களே இங்கே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம், நேரடியாக பாபாவுக்கு அபிஷேகம் செய்யலாம், ஆரத்தியும் எடுக்கலாம், அபிஷேகம் செய்யலாம். குருவாழ்க குருவே துணை. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. என்னம்மா பேக்கிங்லாம் வரணும். சிவராமபுரம். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம், பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தி எடுக்கலாம். வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும். வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. என்ன செல்வி அம்மா பஞ்சர் அது அவங்களா மங்களம். குருவாழ்க குருவே துணை. பண்ண முடியாது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். இங்கே வந்து தெரியுது. நீங்களே நேரடியாக அபிஷேகம் செய்யலாம். இங்கே வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. சிவராமபுரம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம் சாய்ராம். நீங்களே நேரடியாக இங்கு அபிஷேகம் செய்யலாம். மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. கும்பகோணத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையிலிருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது. நீங்களே நேரடியாக இங்கு அபிஷேகம் செய்யலாம், பாலாபிஷேகம் செய்யலாம், ஆரத்தியும் எடுக்கலாம். சிவராமபுரம். வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது. மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது. சாய்ராம் சாய்ராம் சாய்ராம். சிவராமபுரம். ஏன் சாப்பிடுவாங்க? நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். வீட்டில் போய் நல்லா சாப்பிடுவோம். குருவாழ்க குருவே துணை. சாய்ராம். வாங்கிக்கிட்டு என்ன சிவராமபுரம். சாராம். சிவராமபுரம். இங்கே அருள் பிரசாதம் வழங்கப்படுகிறது. சாதம் இருக்கா இல்லையா? அது அண்ணன் கூடையில் போடுறது குண்டானில் போட்டு வச்சு டம்ளர் இல்லாத மாதிரி கட்டியாச்சு.
சம்முன்னு உட்காந்து சாப்பிடலையா அது? ஒரு 5 வாங்கி இருக்கு. சாப்பாடு வேணுமா? அங்கே கூட சாப்பாடு வேணுமா? விட்ட கிழங்கு இங்கே சிவன் சன்னதிலேருந்து வருதா? சிவன் சன்னதி பிரசாதம். டம்ளர் தான் வேணும், மீதி டம்ளர் இருந்தால் எடுத்துகிட்டு வந்து போடலாம். இங்கே டம்ளர் இல்லை. அம்மன்ட்டா இருக்கா? இதெல்லாம் எடுக்கணும். இதெல்லாம் தேவையாது. இது ஊற்றுறது, அலம்புறது, கழுவுறது, கழுவுறது நீ இன்னொரு வாட்டி போய் இன்னும் எடுக்கலாம். அத்திமரம், துனி, அக்னி, ஆஞ்சநேயர், ராமலிங்க சாமி, பாடகத்திய ராமேசாமி திருக்கோயில், கிளம்புறியா? சாப்பிடணும். என்ன கூப்பிட்டாப்லையா? இல்லையா நீனு வீடு அடையா ஒன்று எங்கே இருக்கு? சோழபுரம் இருக்க அந்த ஏரியாவா? நம்ம திருப்பத்தாள் போகிறோம்ல, சோழாபுரத்து திருப்பத்தாள் போகிறோமா? அங்கே அந்த சைடா? அப்படியா? இந்த பக்கமா? இந்த ஆடத்தோட வந்து இதுக்கு போகிறோமா? சோழாபுரம் இதுக்கு போகிறோமா? திருப்பத்தாள் போகிறோமா? அந்த ரோடா? ஆமாம். சோழாபுரத்தில் ஒரு பொண்ணு வந்துருக்கு, அதான் நான் விசாரிக்கலாம் பார்த்தேன். எனக்கு தான் மெடிக்கல் அவசியம். அதான் என்ன உங்களுக்கு சோழாபுரத்தில் இருக்கேன், ஒரு வேலை வெளியூர் கேட்டேன்.